vlog வரும், கம்ப்ளீட் வெட்டிங் ரிசப்ஷனாக ஒரு vlog வரும். அப்போ வரைக்கும் நீங்கள் என்னை பார்த்துட்டே இருங்க. குறிவழித்தாலும் என் துதிகள் ஓயாது. எங்க ஆரம்பிக்கிறோமோ கண்டிப்பா ஸ்டார்ட் டே வித் பிளெஸிங்ஸ். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என் கூட தம்பி வராங்க. ஸோ கல்யாணம் பிஸி போயிட்டு இருக்கு. காலங்காலத்தில் we are heading towards ஃபிஷ் மார்க்கெட். மட்டன் ஆல்ரெடி வந்துச்சுங்க. ஐ மீன் லைக் மட்டன் வந்துச்சு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு an interesting update. இப்போ என்ன பண்ணுறோம் அப்டேட் இந்த vlogல வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பயமாக ஒவ்வொரு சீரீஸும் நம்ம பார்த்து லாஸ்ட் இன்னைக்கு இந்த மெயின் ஈவெண்ட், இந்த கல்யாணம்னால ஒரு சந்தோஷம். ஏன்னா ஸோ அந்த ப்ரைடல் ட்ரெஸ்ஸில் அவங்க நம்ம மாப்பிள்ளை வந்துட்டு பயமாக சூட் போட்டுட்டு அப்படி நாம் தான் நின்று பாடுறதுக்கு இந்த கொயரில் சர்ச்லலாம் அமேசிங்காக இருக்கும். We have almost reached the spot. ஆமாம் பூரா எந்த மீன் எவ்வளோ கிலோ இருக்கு தெரியுமா? 7 கிலோ இருக்கும். அப்புறம் கட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கலாம் மீன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா எப்பவுமே ஒரு வெய் பண்ணிட்டு அப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ கிராம்னு ஒரு பீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டக்கு வெட்டிட்டு எல்லாம் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு 50-60 மீன் இருக்குது. கட் பண்ணது ரொம்ப டைம் எடுக்கும். அவங்க ஒரு பீஸை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு காட்டினாங்கன்னா அதை நம்ம ஓகே பண்ணிட்டோம்னா அவங்க கட் பண்ணிட்ட டைமில் வந்துட்டு அடுத்தது என்ன வேலை இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். ஐயா காட்டுங்க ஐயா. அடா ஓகே அப்படிங்கப்பா. மீனை பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பாருங்க. ஆனாலும் இங்கே பாருங்க, என்ன பாருங்க, மீன் கட் பண்ணுறது ஒரு கலை தான். அண்ணன் வந்துட்டு எல்லா துண்டா போட்டு இங்கே வச்சிருக்காரு. நான் வந்துட்டு ஒரு நல்ல ஐஸ் பேக் பாக்ஸை நல்லா கொடுங்க, எடுத்துன்னு போகும்போது எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. இன்னொரு 30-40 மீன் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. நம்ம அதுக்குள்ள ஒரு வேலை முடிச்சுட்டு பிரைட்டா இருக்கிறோம். ஏன் சொல்லு, சன்னு வெளியே வந்துட்டுக்குது, ரொம்ப பிரைட்டா இருக்கிறோம். மீன் கட்டிங் போயிட்டு இருக்கு. இன்னொரு வேலை இருக்கு, போய் வெத்தலை வாங்கணும். அப்ப நிறைய பேர் இடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தொடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. போய் வெத்தலை வாங்க போறோம். வெத்தலை ஒரு பாட்டு வரும். யாராவது சரத்குமார், நாட் சத்யராஜ், சரத்குமார். ஸோ எந்த பாட்டுன்னு தெரியுமா? தெரியாதா? Oh my god, தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு நாட்டாமா படம் நினைக்கிறேன். அங்கே இந்த பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு நீங்கள் நைட் நம்ம டான்ஸ் ஆட போகிறோம். அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க, இந்த டான்ஸை பாருங்க, இந்த பாட்டு கேளுங்க. நீங்கள் செம்மையாக தெரிய ஓடுறோம். மக்களே வெத்தலாங்க வந்திருக்கோம் பாருங்க. ஸோ வெத்தலை எங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஒரு 2000 வெத்தலை வாங்கணும். அந்த தாம்பூலத்தை போட்டு கொடுக்கல தெரியுமா, அதுக்காக. ஸோ அவங்ககிட்ட வாங்கிட்டு இப்போ மீன் வாங்கிட்டு மட்டன் வாங்கிட்டு தோற்றுக்கு போகலாம். டயர்டாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் தங்கச்சிக்காக எல்லாமே பண்ணுவோம். சரி துட்டு கவர் இருக்கா? ಅಡಿಗೆ 800 ಅಷ್ಟೇ. ಎಷ್ಟಾಯ್ತಾನ? ಎಷ್ಟು ತಗೊಳ್ಳೋದು? 15 ಮಡಿಕೆ ಪಡಿಬೇಕಾ? $1980
மக்களே இதெல்லாம் நம்ம காய்கறி பாருங்க சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த யஷ்வந்த்புரி யார்டில் வந்துட்டு சூப்பராக நம்ம எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஃபஸ்ட்டு பசி இருக்குதாப்பா? இல்லை தானே, நம்மளுக்கு பசி இருக்குல்ல. தூக்கம் இல்லாமல் இது பண்ண முடியாது. பூ பாருங்க அருமையாக இருக்குது. அருமையான பூ 10 ரூபாய்க்கு 2 மூணம் 10 ரூபாய்க்கு 2 மூணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செருப்பால் அடிப்பாங்க. ஸோ இதை எடுத்துட்டு டக்குனு கிளம்புறோம். அங்கே போய் மீன் வாங்குறோம். மீன் வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்னப்பா மட்டனா? மட்டன். இந்த பாரு பூங்கெல்லாம் பாருங்க கம்மியாக இருக்குது. மாலையில் சொல்லிட்டுமா இன்னும் இல்லையா? பாருங்க இந்த மாலையை பாருங்க. மாலையெல்லாம் நம்ம தளபதி டிவிக்கு போகணும். டிவிக்கு இதெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணிடலாம். இன்னொரு 1/2 hour முடிஞ்சிடும். அவனை காமிச்சிரு தலைவரை. மூஞ்சி காமி தலைவரை. அழகா இருக்கம்மா நீ. அங்க பாரு. அழகா இருக்காரு தெரியுமா? அவருக்கு ஒரு பொண்ணு பார்த்துருங்க அப்படியே சொல்லுங்க யாரும் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. கடைசியில யோகி பாபு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. யோகி பாபு இங்க பாருங்க தலைவர், உங்க பேர் சொல்லுங்க தலைவர். பிரபு. காசு பணம் மணி மீனை பாருங்க எவ்வளவு மீன் வெட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. வெட்டினவர் யாரு தெரியுமா? இங்க பாருங்க பிரபு, தர்ம பிரபு. நல்லா கட்டுற தர்ம பிரபு கட் பண்ணியிருக்காரு. எவ்வளவு மீன் எவ்வளவு பீஸ் இருக்கும்? 520 பீஸ் கட் பண்ணியிருக்காரு. மனுஷனுக்கு ஒரு தங்க மோதிரம் போடலாம். கரெக்ட் தானே? ஆனா தங்க மோதிரம் போட மாட்டேன். ஏன் சொல்லுங்க? இவரே தங்கம், அந்த முடி தொங்கும் எல்லாமே. ஸோ அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கடைசியாக மீன் வெட்டிக்கிறது. தேங்க்யூ பையா, தேங்க்யூ. அவருக்கு ஒரு சண்டை. அண்ணன் ரொம்ப பிஸியாக இருப்பார். இன்னொருத்தர் அவர் பிஸி. ஸோ நாம ரொம்ப பிஸி. இப்போ அங்கே 1 மணிக்கு போனால் டைம் பண்ணுங்க 12:30 மணிங்க. 1 மணிக்கு அங்கே போனால் வேற ½ நாள் எப்படி போவோம்னு தெரியல. ஆனால் போவோம். இன்னும் மட்டன் வேற கட் பண்ணல. 1 மணிக்கு வேற அவங்க கேட்டிருக்காங்க. 2 மணிக்கு பூசை வேற. பார்க்கலாம், கட் பண்ணலாம். அப்படியே இப்படியோ எல்லாமே முடிஞ்சது. ஆனால் டைம் ரொம்ப 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 நேரம் எடுத்துச்சு. ஏன்னான்னு தெரில. அங்கே வந்துட்டு ஐயல் 1 மணி கேட்டாங்க. இங்கே மணி 1 ஆக போகுது. 2 மணிக்கு பூசை. எப்போ போய் நம்ம கொடுக்குறது எப்போ ரெடி ஆகுதுன்னு தெரில. ஏன்னா நம்ம தான் பாட்டு பாடணும் வேறு. ஸோ அங்கே வேறு நம்ம சினிமாட்டோகிராஃபரு கேமராமேன் எல்லாமே ரெடியாக இருக்காங்க. ப்ரோ இந்த ஷார்ட் எடுக்கணும் அப்புறம் எங்கே ப்ரோ இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா இங்கே தெருவாக அழுதுட்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன், இப்போ தான் இந்த தெருவெல்லாம் போயிட்டுருக்கோம். டிராஃபிக் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பெங்களூரில். ஆனால் பெங்களூர்னா ஒரு லவ்வுங்க, செம்ம வெதர் வேறு. ஸோ அந்த லவ்வுக்காக இங்கேயா இருக்கிறோம். செம்ம ஜாலி. ஆனால் ஐ டோன்ட் நோ லைக் இங்கே என்ன ஆக போதுன்னு தெரியல. 1 மணி இன்னும் காலங்காலத்தில். ஏன் பல்லு இருக்குங்கப்பா நீ? விளக்கிட்டேன், நானும் விளக்குனேங்க. சீக்கிரம் எந்திரிச்சிட்டு அப்படியே அப்படியே போயிட்டுருக்கு. செம்ம என்னன்னு தெரில, பார்ப்போம். மக்களே மட்டன் நாங்கள் ஆரம்பிக்க சொல்லிட்டேன். நம்ம போதும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒன்றுன்னு சொல்லிட்டு. இவர்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருந்தேன். என்ன வேலைன்னா ஒரு இப்படியே போ கீழே போ. இவர்கிட்ட ஒரு என்ன வேலை சொல்லியிருந்தேன்னா ஒரு கேக் வாங்கிடுவேடா, சாயந்தரம் வெட்டணும். அங்கே வந்துட்டு ப்ரைட் அப்புறம் குரூப் வந்து கேக் வெட்டுவாங்க. அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், வைன் கொடுக்கணும், ப்ளம் கேக் கொடுக்கணும், எல்லாமே பண்ணோம். இவர் கேக்கே இன்னும் ஆர்டர் பண்ணலையாமா? ஆர்டர் பண்ணிடலாம். இங்க பாருங்களேன், டைம் பாருங்களேன். இவனோட டைம் பார்த்து 2 மணிக்கு பூசைங்க. இன்னும் கறி வாங்கிட்டு இருக்கோம், கறி வெட்டிட்டு இருக்கோம். எப்போ போய் ரெடி ஆகுறது, எப்போ பூசைக்கு? பாப்பா நான் வந்து பாடலன்னா நீ தப்பா நினைச்சுக்காத. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பையன் தான், பாத்துக்காங்க. எல்லாத்தையும் நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படியே. பட் ஒரு மாதிரி செம்ம ஜாலியா இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வருது, அப்புறம் இன் டைம் போறது, அதெல்லாம் நல்லா இருக்கும். ஐ டோன்ட் நோ லைக் வி ஆர் கோனா பீ தேர். எல்லாமே இவர் காப்பாற்றுவார். ஏசப்பா மதமேரி காப்பாற்றுவாங்க நம்மள எல்லாரும். போகிறோம் 2 மணிக்கு அங்கே போய் பூசைக்கு எப்படி போய் நிற்க போகிறோம்னு தெரில. பட் வி ஆர் கோனா பீ தேர். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்பப்போ அழைச்சிட்டு இருக்கோம். கேக் கடைசியில் எப்படி ஒரு முடிஞ்சிச்சு. 4:30 மணிக்கு கொடுக்க போகிறாங்க. 6:30 மணிக்கு நம்மளுக்கு கேக் வெட்டணும். மட்டன் நாங்கள் பக்கத்து தெருவில் வாய்ப்பாங்க.
மட்டன் அந்த கடையில் அந்த பக்கம் அந்த வண்டி நிற்கிது இல்லைங்களா, அந்த வண்டிக்கிட்ட போனோம். இப்போது மட்டன் இவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரில, சம்திங் குழப்பம்லாம். பட் நம்ம எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம கடைசியில் நம்ம மட்டனுக்கு வந்துட்டோம். மட்டனுக்கு ஃபிஷ்ஷு வாங்க போனதுங்களா பாருங்கள், மட்டனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. தலைக்கறி தரோம், தலைக்கறி போட்டு ரெடி ஆகிடுச்சு. மட்டன் கட் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்கள் மட்டன் அங்கே எல்லாமே. இன்னும் ஒரு 3 ஆர்டர் இருக்குது. மக்களே எல்லாமே கட் பண்ணணும். இவ்வளோ ஆர்டர் இருக்குது. இவ்வளோ 2-3 ஆர்டர் கட் பண்ணணும். இது புதுசுக்குள்ளே டைம் ஆகிடும். அந்த பூசை வேறு டைம் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி போய் பண்ணி தான் ஆகணும். இப்போ பாருங்க போய் வெட்டிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறத பார்த்து நான் அப்படியே கிளம்பலாம். நிறைய பேர் பிடிக்கும். போட்டி இது ஆடு ஓப்பனிங் சீன் நம்மளுக்கு தான். ஓப்பனிங் சீன் இவர் எல்லாமே எல்லாமே அடிச்சு பிடிச்சி மட்டனு சிக்கனு ஃபிஷ்ஷு எல்லாமே அங்கே கொடுத்துட்டு நம்ம சர்ச்சுக்கிட்ட வந்திருக்கோம். இந்த சர்ச்சை வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலி உள்ளார வந்துட்டு இன்டீரியர்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ள வர டைம் ஆயிடுச்சு. அதிகமாக நான் வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் இந்த கம்ப்ளீட் மாஸு ரிசப்ஷனு நம்ம டான்ஸு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ பொண்ணு மாப்பிள்ள வர டைமு இதோ வந்துட்டாங்க. ஐ திங்க் பாப்பா வந்துட்டுருக்கு, பாப்பா இறங்கிட்டு இருக்கு. அப்புறம் This is my commandment, love one